நான் ரெடி, நீங்க ரெடியா? போவோமா? ஏன்னா ஒரு மனுஷனை சாவடிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா கேக்குறீங்க? கான்ஃபிடென்டாவா அப்படின்னு சொல்லிட்டு முக ஸ்டாலின் அவர்கள் அப்படியே நிப்பாட்டினாரு பாருங்க. கான்ஃபிடென்ட்டா நீங்களாம் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு இன்னும் பலம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு போனார் பாருங்க விருதுநகர் மாநாடு. கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது விஜய் அவர்கள் அரசியல் கட்சிக்கு வந்த பிறகு அவருடைய யூனிஃபார்மாக இருக்கிறது அந்த க்ரீம் கலர் பேண்ட்டு, ஒயிட் கலர் ஷர்ட்டு. இன்னைக்கு அதே மாதிரியே ட்ரெஸ்ஸில் வந்தார் முக ஸ்டாலின் அவர்கள். எவரி மாஸ்டர் பீஸ் ஹேஸ் இட்ஸ் சீப் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. விஜய் அவர்கள் ரேம்ப் வாக் எப்படி இருந்துச்சு? சும்மா ஓடி வந்தார். அங்கேருந்து அப்படியே அந்த கொடியினுடைய மஃப்ளர் வந்து விழும், அதை பிடிச்சு எடுத்து தலையில் அப்படி கட்டி அப்படி நடந்து ஓடி போய் அதே மாதிரி மஃப்ளரை நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கும் எறிகிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் அதை கேட்ச் பிடிச்சு அப்படியே போட்டு இந்த ஊட்டி கொடைக்கானலுக்கெல்லாம் போனால் நம்ம போடுவோம் பாருங்க, அப்படி போட்டு அந்த மூஞ்செல்லாம் மறைச்சிட்டு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி போஸ்ட் கொடுத்து வச்சிருந்தார். என்ன இதெல்லாம்? எஜமான் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. அடுத்ததான் என்னப்பா காப்பி அடிக்க போறீங்கன்னு சொல்லி பார்த்தா செல்ஃபி. விஜய் அவர்களுடைய செல்ஃபி வேர்ல்டு ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். அவர் ஃப்ளாக் கட்டிட்டு எடுத்த அந்த வீடியோ ரொம்பவே வைரலாக இருந்துச்சு. இன்னைக்கு அதே மாதிரியான வீடியோவை அண்ணன் உதயநிதி அவர்கள் எடுத்திருக்காரு. மாப்பிள்ள நீ டிராப் திஸ்டா மாட்டிக்க. ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஜோக்கர் அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? உன்னை சொல்லப்பா, என் பேர சொல்லப்பா. 5 ஆண்டுகளுக்கு முன்பு மே 7ஆம் நாள் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உறுதிமொழி எடுத்தாங்க. இளைஞரணியை ராணுவத்தோடு ஒப்பிட்டு பேசினார். தங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அதை கட்டளையோடு கட்டுப்பாட்டோடு களத்துல இறங்கி செஞ்சு காட்டுவது. ஒவ்வொருத்தனும் வெறித்தனமா இருக்கான். இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. ஏதோ பணத்தை வச்சுக்கிட்டு, அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, போலீஸை வச்சுக்கிட்டு தேர்தலை நடத்திடலாம். வாக்களிக்க போறது மக்கள். எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த வித பயனும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்க